வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பல லட்சங்கள் செலவழிச்சிட்டு சில ஆயிரங்கள் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் 5 வருடங்கள் 6 வருடங்கள் வேலை பார்த்த பிறகும் 10 வருடங்கள் வேலை பார்த்த பிறகும் தன்னுடைய 5% 8% ஹைக்குக்காக வேலை பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தனியார் வங்கியில் வேலை பார்க்குறாரு. ஒரு சாதாரண லோக்கலில் மாதம் 30,000 சம்பாத்தியம் பண்ணுறதா சொல்கிறாரு. அவர் படித்து முடிச்சோடனே 30,000 சம்பளம் கிடைக்குது. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு 50,000 சம்பளம் கிடைக்குது. அப்போ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 5 வருடமா இந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் 30,000 தான் சம்பளம் வருது. புதுசா வந்து ஜாயின் பண்ணவனுக்கு 50,000 சம்பளம். நான் காலையில 10 மணி ஆபீஸ்க்கு 9 மணிக்கு வரேன், நைட்டு 7 மணி 8 மணி கூட போறேன். கேட்டா ப்ரெஷர் கம்மியாக தானே வேலை பார்க்குறாரு, அதே அளவு ப்ரெஷர் ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டா, அவன் ப்ரெஷர்ப்பா, அதனால நீ தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா சம்பளம் என்னை விட அவன் தான் அதிகமா வாங்குறான். இந்த கம்பெனிலேருந்து வெளியே போனோம்னா ஒன்று வெளிநாட்டு வாய்ப்புக்கு போனால் மட்டுமே தான் எனக்கு சில லட்சங்கள் கிடைக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. திறமை எவ்வளவோ இருந்தும் பல லட்சங்கள் செலவழிச்சிட்டு திறமையே இல்லாத வேலைக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு வாரத்தில் ஒரே ஒரு நாள் லீவு, அந்த லீவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நேரம் கிடைக்குது. தன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தரை நான் சந்தித்தேன். அவர் சொல்றாரு, தன்னுடைய குடும்பத்தோட இருந்து நேரம் செலவழிச்சு ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பிஸ்னஸ்னா பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டாம், சில ஆயிரங்கள்ல கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் டீம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டீம் என்ன ஏது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க நம்ம சந்திப்போம். சுதன் அவர்கள் 10-12 வருஷமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய எல்லா கருத்துக்களுமே சுதன் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன கருத்துக்கள் தான். சில லட்சங்கள் செலவழிச்சு லட்சியத்தோட படிக்கிறாங்க, கடைசி ஆனா சில ஆயிரங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டிலையும் ஏச்சி வாங்கி விலைவாசியோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாரு. வாங்க அவரை சந்திப்போம்.